என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் உன் புருஷனை விட்டு விலகியே இருக்க? ஒன்னதான் கேக்குறேன் துளசி. அவன் பக்கத்துல உட்காரு. என்ன இன்னும் நீ அவனை கண்டு பயப்படுறியா? ஆம்பளைக்கு பொம்பளை மரியாதை தான் கொடுக்கணும், பயப்படலாம் கூடாது. சரியா? இப்படி எடுத்து வைக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இந்த அப்பளத்தை மட்டும் எடுத்துட்டு போ. சரி கொடு. மதனி, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஏய் இல்ல நீ உட்காரு, நீ புது பொண்ணு, நான் பரிமாறுறேன். மாப்பிளையும் பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. என் மருமக பரிமாறுவா. உட்காரு. இவ்வளவு பேரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல மாமா. நீங்க பாட்டி எல்லாம் ஊருக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்க. இருக்கலாமா, இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. லதா, என்னடி சமைச்சிருக்க? நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற. வாய்க்கு ருசியா உனக்கு சமைக்க தெரியாதா? எல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு. எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன தாயி, சாப்பாடு நல்லா தானே இருக்கு, எதுக்கு பாப்பாவை பேசுற? இவ எப்பவுமே இப்படிதானே, தண்டத்துக்கு தானே சமைப்பா. எதையுமே சாப்பிடணுமேன்றதுக்காக தான் சாப்பிட வேண்டியிருக்கு. என்னம்மா, எனக்கு தெரிஞ்சதானம்மா என்னால சமைக்க முடியும், அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். இன்னும் எப்பதான் நீ சமையல கத்துக்க போறியோ? எனக்கே இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன விட்டுருந்தா கூட நான் நல்லா சமைச்சிருந்திருப்பேன். இனிமே கிச்சன்ல போய் நின்னுக்கிட்டு அதை சமைக்கிறேன் இதை சமைக்கிறேன்னு சொல்லி எதையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நல்லா தானமா இருக்கு, உனக்கு டேஸ்ட்ல போட்டுருக்கு, உனக்கு தேவையான உப்போ காரமோ போட்டு சாப்பிட. அதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னது நான் கத்திக்கிட்டு இருக்கேனா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி சமைக்கணும், வந்தவங்களை எப்படி கவனிக்கணும்னு கூட தெரிய வேண்டாமா? அவங்க எல்லாரும் சமாளிச்சுட்டு சாப்பிடுறாங்க. அவங்க எதுவும் சொல்லாம சாப்பிடுறாங்கன்னா அவங்க ருசி இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவாங்க?